நேற்று யூரோப்பா லீக் அதாவது யூஇஎல்ல பாயர் லெவர்குசன் 1-1 சொல்லி வெஸ்ட் ஹாமை வின் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அருமையாக இருந்த மேட்ச். பட் ஸ்டார்டிங்கில் வெஸ்ட் ஹாம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சாபி அலோன்சோ போன மேட்ச் 4 டிஃபெண்டர்ஸோடு விளையாண்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, பாயர் லெவர்குசனுக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ரிதம் வந்திருக்காது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கோசலும் கொஞ்சம் ஃபிசிக்கலி வீக்காக இருக்காப்புல. ஸோ அவரை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு டாப்ஸோவாவை உள்ளே இறக்குனாரு. ஸோ அது நல்ல சப்ஸ்டியூஷனாகவே இருந்துச்சு. நம்ம கோல் கீப்பர் கோவாருமே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கோல் என்ன மிஸ்டேக் பண்ணோம், ஐயோ அட்வான்ஸ் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாலுக்கு அவ்வளோ அட்வான்ஸ் வராமல் கொஞ்சம் டிஃபென்சிவாக உள்ளே நின்றுட்டே கோல் கீப்பிங் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாப்புல. டிஃபென்ஸில் என்ன பிளான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அட்டாக்கில் அடுத்து சப்ஸ்டியூஷன் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் சாபி அலோன்சோ பேட்ரிக் ஷிக்கையும் டெலாவையும் தூக்கிட்டு போனிஃபேஸையும் ஃப்ரேம்பாங்கையும் இறக்கி விட்டு விளையாட விட்டுருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 1-0 கன்சீட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர்டாகவே விளையாண்டுக்கிட்டு இருந்த பாயர் லெவர்குசன் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக அந்த சப்ஸ்டியூஷன்ஸுக்கு அப்புறம் விளையாட ஆரம்பித்தாங்க. இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்த பாயர் லெவர்குசன் 1-1 சொல்லிட்டு 89th மினிட்ல ஈக்குவலைஸ் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெக்கில் 2-0 சொல்லி லீடில் இருந்தனால பாயர் லெவர்குசன் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. பட் டஃப் மேட்ச் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதான் ஹோம் அட்வான்டேஜ் இருந்தாலும் நிறையா ஃபவுல்ஸ் வெஸ்ட் ஹாமுக்கு அகெயின்ஸ்டாக கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது பாயர் லெவர்குசனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நிறையா ஃபவுல்ஸுமே ரெஃப்ரி வெஸ்ட் ஹாமுக்கு ஆப்போசிட்டாக தான் கொடுத்தாங்க. ஏன்னு தெரியல. ஆனால் பாயர் லெவர்குசன் ஃபேன் தான். பட் எனக்கே தெரிஞ்சது ரெஃப்ரி கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபவுல்ஸையும் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டனி மேலே ஃபவுல் நடந்தாலே அந்த ஃபவுலே கிடையாதுன்ற மாதிரி தான் ரெஃப்ரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்னன்னு தெரியல. தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ் ரோமா உண்மையிலே டாமினேட் பண்ணி தான் அந்த மேட்சை ஜெயிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பாயர் லெவர்குசன் ஏஎஸ் ரோமாவை மீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறது கேட்கறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேருமே கொஞ்சம் டஃப் காம்படிட்டிங் டீம்ஸ் தான். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பால் விளையாடக்கூடிய டீம்ஸ் தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் பாயர் லெவர்குசனும் ஏஎஸ் ரோமாவும் செமிஃபைனல்ஸ் விளையாடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் vs அட்லாண்டா ஒன் சைடட் கேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்துட்டு லிவர்பூல் 3-0 சொல்லிட்டு அட்லாண்டாட்ட தோற்று போயிட்டாங்க. இந்த செகண்ட் லெக்லேயுமே ஒரே ஒரு கோல் தான் வந்திருக்கும், அதுவும் பெனால்ட்டியில் தான். ஸோ பெருசாக கிளாப்பால் எதுவுமே பண்ணியிருந்திருக்க முடியாது. நல்லாவே விளையாண்டாங்க அட்லாண்டா. தென் மார்சியலும் அந்த சைடு பென்ஃபிகாவோட 1-0 வின் பண்ணியிருந்தாங்க. பட் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெக்கில் 2-1 சொல்லி தோற்றுறதுனால இது ஒரு அக்ரிகேட் ட்ராவ் ஆகிடுச்சு. அது பெனால்ட்டி ஷூட் அவுட் வரைக்கும் போய் பால் லோபேஸ் சூப்பராக கோல் கீப்பிங் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு மார்சியலுக்காக. யூஇஎல்லோட செமிஃபைனல்ஸ் ட்ரா இதுதான். ஏஎஸ் ரோமா vs பாயர் லெவர்குசன், அந்த பக்கம் அட்லாண்டா vs மார்செல். ஸோ இவங்களில் ஜெயிக்கிறவங்க தான் ஃபைனல்ஸ் விளையாடி யூரோப்பா கப் அடிப்பாங்க. அட்லாண்டா vs மார்செல்ல மோர்லி அட்லாண்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஏஎஸ் ரோமா vs பாயர் லெவர்குசன் எனக்கு ஐடியாவே இல்லை. என்ன தான் நான் பாயர் லெவர்குசன் ஃபேனாகவே இருந்தாலும் இது ரொம்பவே டஃப் மேட்ச்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு விளையாடலாமா.